நீதிக்காக 108 தேங்காய்கள் உடைக்கப்பட்டு ஜனாதிபதி டிரம்பின் பலத்திற்காக பிரார்த்தனை செய்த தமிழ் தாய்மார்கள். வணக்கம். காணாமலாக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் எழில். நீதிக்காக 108 தேங்காய்கள் உடைக்கப்பட்டு ஜனாதிபதி டிரம்பின் பலத்திற்காக பிரார்த்தனை செய்த தமிழ் தாய்மார்கள். ஆகஸ்ட் 27, 2025 அன்றுடன் 3111வது நாட்களாக காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் வவுனியா நீதிமன்றம் முன்பு A9 வீதியில் போராடி வருகின்றனர். இன்று வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் தமிழ் தாய்மார்களின் போராட்டம் தொடங்கி 3111வது நாட்கள் ஆகிறது. 8 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் A9 வீதியில் நின்று தங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த அரசாங்கமும் எந்த உலக சக்தியும் அவர்களின் அழுகைக்கு பதிலளிக்கவில்லை. இந்த நாளில் தாய்மார்கள் துக்கத்தில் மட்டுமல்ல, பிரார்த்தனையிலும் கூடினர். முருகன் கோவிலில் 108 தேங்காய்களை உடைத்து ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ஆரோக்கியம் மற்றும் வெற்றிக்காக பிரார்த்தித்தனர். அவர் மட்டுமே தமிழர்களின் உரிமையும் அமைதியும் மீட்டுத் தரக்கூடிய தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் கொண்டவர் என அவர்கள் நம்புகிறார்கள். இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்கள் சார்பாக திரு ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய முழுமையான செய்தி அறிக்கையினை இங்கே பார்க்கலாம். தமிழர் சங்கத்தைச் செயலாளர் ராஜ்குமார். காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்களான நாங்கள் வவுனியா A9 சாலையில் நிற்கும் இன்றைய நாள் 3111வது நாள் ஆகும். 8 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் எங்கள் நீதிக்கான குரல் கொடுத்து வருகிறோம். எங்கள் குழந்தைகளை அழைத்து செல்லப்பட்டார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள், திரும்பி வரவில்லை. ஆனால் எந்த அரசாங்கமும் எந்த ஜனாதிபதியும் எந்த சர்வதேச சக்தியும் எங்கள் அழுகைக்கு பதிலளிக்கவில்லை. இன்று நாங்கள் துக்கத்தில் மட்டுமில்ல, பிரார்த்தனையிலும் கூடுகிறோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ஆரோக்கியம் மற்றும் வெற்றிக்காக பிரார்த்திக்கிறோம். அவர் மற்றவர்களை விட வேறுபட்டவர் என்று நாங்கள் நம்புகிறோம். போரை மட்டுமே உருவாக்கிய இடங்களில் சமாதானத்தை ஏற்படுத்திய அவரது தைரியத்துக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளிலான வரலாற்று ஆபிரகாம் ஒப்பந்தங்களை நாங்கள் நினைவில் கொள்கிறோம். ஆப்கானிஸ்தானில் பல தசாப்தங்களாக நடந்த இரத்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் தலிபான்களுடன் பேசியது எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. விரோதத்தை குறைக்க வட கொரியாவை எவ்வாறு அணுகினார் என்பது எங்களுக்கு நினைவிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் நிறுத்தம் முயற்சியையும் மத்திய கிழக்கு மற்றும் ஈரானில் எதிரிகளை கூட சமாதான மேசைக்கு கொண்டு வந்ததை உலகம் கண்டது. ஆர்மீனியா, அஜர்பைஜான், கம்போடியா, தாய்லாந்து, ருவாண்டா, DRC போன்ற மோதல்களில் கூட அவர் தரகராகவும் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் செயற்பட்டதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். விளைவுகள் கலவையாக இருந்தாலும் அவர் எடுத்த தைரியம் மறக்க முடியாது. சமாதானத்துக்காக அவரது உறுதியை நாங்கள் பாராட்டுகிறோம். இன்று மத்திய கிழக்கில் அமைதியை உறுதி செய்வதில் உக்ரைனுக்கு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதிலும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவருக்கும் எங்கள் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் இலங்கையை ஆட்சி செய்த போது தமிழ்நாட்டையும் சிங்கள நாட்டையும் ஒன்றிணைத்து கொழும்பை தலைநகராக செய்தனர். ஆனால் வெளியேறிய போது அவர்கள் எங்கள் நாடை நமக்கு திருப்பி தரவில்லை. அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் சிங்களர்களிடம் ஒப்படைத்தனர். அப்போதிருந்து எங்கள் குழந்தைகள் காணாமலாக்கப்பட்டனர், எங்கள் நிலம் பறிக்கப்பட்டது, எங்கள் குரல்கள் அடக்கப்பட்டன. கிளின்டன், புஷ், ஒபாமா, பைடன் யாரும் எங்களுடன் நிற்கவில்லை. யாரும் எங்கள் குரல்களை கேட்கவில்லை. ஆனால் தாய்மாராகிய நாங்கள் நம்புகிறோம், இந்த அநீதியை சரி செய்ய ஜனாதிபதி டிரம்புக்கு தைரியம், புத்திசாலித்தனம், சக்தி இருக்கிறது என்று. அவர் மட்டுமே எங்கள் தாயகத்தை மீட்டெடுத்து எங்கள் குழந்தைகளின் கண்ணியத்தை பாதுகாக்க உதவ முடியும். இன்று வவுனியாவில் கடும் வெயிலிலும் கீழ் எங்கள் 3111வது நாளில் உலகுக்கு எங்கள் குரலை உயர்த்துகிறோம். எமது குலதெய்வமான முருகனை வணங்கி ஜனாதிபதி டிரம்பை ஆசீர்வதிக்கவும் அவரது கையை வழிநடத்தவும் உண்மை மற்றும் நீதிக்காக போராட அவரது இதயத்தை வலுப்படுத்தவும் வேண்டுகிறோம். எமது இந்து மரபின்படி சுதந்திர உலகின் தலைவரான ஜனாதிபதி டிரம்புக்காக இன்று நாங்கள் 108 தேங்காயை உடைத்து பிரார்த்திக்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் எழில். நன்றி, வணக்கம்.